வந்தீங்களா இல்ல படிக்காம வந்தீங்களா? சொல்லுங்க. ஹலோ, பேமெண்ட் கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்துறீங்களா? சொல்லுங்க. இப்பதானே ஒரு 5 நிமிஷம் முன்னுக்கு நான் செக் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு. அதுக்கட்டியே திருப்பியும் பேமெண்ட் கொடுத்துருக்கா? பாக்குறீங்க தானே கண்ணால் நான் எவ்வளவு வேலை செய்யறேன்னு. கொஞ்சமாச்சும் யோசிக்க வேணாம். நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நான் ஃப்ரீயா இல்ல. போய் உங்க இடத்துல நீங்க உட்காரலாம். இங்க வாங்க நீங்க கொஞ்ச நேரம். கொஞ்சம் சுறுசுறுப்பா நடந்துவாங்க. ஏன் ரொம்ப தூரமா உட்காந்துருக்கீங்களா? இல்லை தானே? எந்த பேமெண்ட், என்ன பேங்கு, எப்போ பூந்துச்சு எதுவுமே சொல்லல. இப்படி எழுதி வந்தா தெரிஞ்சிருமா எனக்கு எங்க எது பூந்துருக்கு? எதுவுமே தெரியல. ஆனா நீங்க எடுத்து வந்து காட்டிட்டீங்க. படிச்சிருக்கீங்க தானே? கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். எப்படி ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியணும். ஆமா தானே? அதுக்கு தானே வேலைக்கு வந்தீங்க. போய் தெளிவா எழுதி எடுத்துட்டு வாங்க. ஒன்றும் இல்லைண்ணே. அங்கேயே தான் உட்காந்துருப்பீங்களா இல்லை நான் தான் உங்க இடத்துக்கு வரணுமா? எவ்வளவு நேரம் ஆச்சு நான் உங்களுக்கு கூப்பிட்டு? இப்படி எழுதிட்டு வந்தா எனக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்லுங்க. நான் முதல்ல தான் உங்ககிட்ட சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி எழுதணும்னு. இங்க நின்று நல்லா மண்டைய ஆட்டிட்டு இப்படி எடுத்துட்டு வந்தா எனக்கு என்னன்னு தெரியும்? படிச்சுட்டு தான் வந்தீங்களா இல்ல படிக்காம வந்தீங்களா? நான் இப்பதான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல என்ன பிரச்சனை? ஏன் என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்லண்ணே. இல்ல நானும் முதல்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். புதுசா வந்தாலும் எப்படி பேசிட்டீங்க? இப்படி சொல்லி கொடுத்தேன். புதுசா வந்தாலும் என்ன பேசுவீங்க? அது நான் இங்க உட்காந்துருக்கேன், இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க. நேரம் எப்படிலாம் ஏசிட்டு தெரியுமா? நல்ல வேலை சிந்து ஏறிச்சு.